இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா இனிப்பு நெல்லிக்காய், அதாவது தேன் நெல்லின்னு சொல்லுவோம். அந்த நெல்லிக்காய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பாருங்க, நெல்லிக்காயை என்ன செஞ்சிடலாம், வேக வச்சு அதோட சீடெல்லாம் நம்ம எடுத்துட்டோம். அப்போ பாருங்க, அதில் உள்ள விதைகள்லாம் நீக்கிட்டோம். வேக வச்சோன்னே இது மாதிரி வந்துடும். இதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதில் ஒரு கப்பு, எந்த கப்பில் இது பண்ணுறீங்களோ, ஒரு கப்புனா இதுக்கு 1.5 கப் போடணும். இப்போ வந்து நான் 1.25 கப் அளந்து வச்சுருக்கேன். வேணும்னா இதில் சுகர் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவேன். அடுத்து பாருங்க, கொஞ்சமாக தண்ணி. இதை வந்து உருக்குறதுக்காக இந்த நாட்டு சர்க்கரை ஹீட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ தண்ணி சூடாயிருச்சு. இந்த சர்க்கரையை சேர்த்து இதில் கரைய விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு பாகு. இப்போ என்ன செய்யலாம், அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த நெல்லிக்காய் என்ன செய்ய போகிறோம், இதோட சேர்த்துக்க போகிறோம். இப்போ எல்லா நெல்லிக்காயுமே நான் அதில் சேர்த்துட்டேன். இது கொஞ்சம் சிம்மிலே இருக்கட்டும். அப்போ தான் அந்த பாகு அதில் சேர்ந்து ஊறும். அது ஊறினதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டி ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெல்லிக்காய் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இது மாதிரி வந்துருச்சுன்னா போதும். ரொம்ப இது பண்ணோன்னா கட்டி ஆயிரும். இது ஆறுனதுக்கப்புறம் நாம் கண்டெய்னரில் மாற்றிக்கலாம். கட்டியான இனிப்பு நெல்லிக்காயை நான் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். பாருங்கள், இதை வந்து நைட்டு ரெகுலராக நாம் எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்மளோட ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சுத்தமாக நாமளே வீட்டில் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி பயனுள்ள இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா, பிடிச்சிருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.